எப்படிப்பட்டவன்? சந்திர குலத்திலே அவதரித்து பஞ்ச பாண்டவர்களே, ஐவர் ராஜாக்களிலே நடு பிறந்தோர், ஆணில் வில்லராக அர்ஜுன பெருமான். அப்படி இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடியவரே காவலா, இத்தார் சபை நாடி வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் என்னவென்று தெரியுமா? தான் தெரியும். சந்திர குலத்திலே வெகு சுந்தரமாக ஐவர் ராஜாக்கள் பிறந்தோம் அல்லவா? அந்த ஐவர் ராஜாக்களிலே நடு பிறந்தோர் என்னுடைய பேர் தான் அர்ஜுன பெருமான். அப்படி இருந்தாலும் எனக்கு மூத்த முந்தி பிறந்தவர் யார் தெரியுமா? முதலில் பிறந்தவர் தர்ம மகாராஜா. அறமே ஓர் உருவாகி தர்மமே என தர்ம ராஜா பிறந்தார். தர்மனுக்கு நேர் இளையோ தெரியுமா? இரண்டாவதாக பிறந்தது தர்மனுக்கு நேர் இளையோ பீமசேனன். மூன்றாவதாக ஆணில் வில்லழகன் இந்த அர்ஜுன பெருமான் பிறந்தது. நான்காவதாக நகுலன் பிறந்தான். ஐந்தாவதாக சாஸ்திரத்தை அனைத்தும் கற்றுணர்ந்தவர் சகாதேவன் பிறந்தார். அப்படி ஐவர் ராஜாக்கள் பிறந்து நல்ல முறையில் சீரும் சிறப்போடும் வாழ்ந்து வந்தோம். அப்படி நாங்கள் வாழ்ந்து வருகின்ற வேளையிலே ஒரு நேரத்திலே எங்களுக்கு ஐவர் ராஜாக்கள் பிறந்திருந்தாலும் ஐவர் ராஜாக்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக என்னுடைய தாய் தந்தை என்ன செய்தார்கள் தெரியுமா? பாஞ்சால இருக்கின்றது. பாஞ்சால தேசத்தை ஆளக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கு புத்திர காமேசி யாகத்திலே பிறந்தவள் யார் தெரியுமா? அவள் தான் வீர பாஞ்சாலி. திரௌபதி என்று சொல்லக்கூடிய அன்னவள் பிறந்தாள். அன்னவள் பிறந்தவளுக்கு அவளுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் அல்லவா? அப்படி எங்கள் ஐவர் ராஜாக்களுக்கும் ஐவருக்கும் தேவியாக ஐயா பத்தினியாக நாங்கள் மனமுடிந்தோம். அப்படி மனமுடித்து நாங்கள் சீரும் சிறப்போடும் அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து வருகின்ற வேளையிலே அஸ்தினாபுரத்தில் இருக்கின்ற வேளையில் ஒரு நேரத்திலே நாரதன் ஓடி வந்தார். ஓடி வந்து உன்னுடைய தந்தையாகப்பட்டவர் சொர்க்கத்திலும் இல்லாமல் நரகத்திலும் இல்லாமல் நடுவிலே ஒவ்வா பச்சி போல் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய தந்தை சொர்க்க பதவி அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நான் என்ன உரைத்தான் தெரியுமா? உங்கள் தந்தை சொர்க்க பதவி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் ராஜசுயாகம் செய்ய வேண்டும் என்று கூறியதற்கு மாமா கோபால கண்ணனின் துணை கொண்டு ராஜசுயாகத்தை செய்கின்றோம். அப்படி ராஜசுயாகத்தை செய்கின்ற வேளையிலே முதல் தாம்பூலத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று உரைத்தவுடன் யாருக்கு கொடுக்க வேண்டும்? எங்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய எங்கள் மாமா கோபால கண்ணனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்று உரைத்ததற்கு சிசுபாலன் என்ன செய்தான் தெரியுமா? போயும் இவனுக்கு முதல் தாம்பூலம் என்று தாம்பூலத்தை எட்டி உதைத்தார். அப்படி உதைத்தவுடனே இந்த திக்கட்டு பாடல்களிலே எத்தனையோ பெரியவர்கள் இருக்கின்றார்கள். அஷ்டதிக்கு பாடல்களுக்கு யாருக்கு ஒருவராக கொடுத்திருக்கிறார். போய் இந்த கரிமுஞ்சி பையனுக்கு கொடுப்பதா என்று அன்று ஆரம்பித்தது. அப்படி அந்த நேரத்தில் துரியன் ஓடி வந்தான். துரியன் ஓடி வந்து அந்த அனைத்து வந்தார்கள். அனைத்து அசுரர்களும் இருக்கின்ற வேளையிலே இவன் ஓடி வந்தவன் அவனுடைய சிலோரத்ன மணிமுடியாகப்பட்டது ஒரு கோபுரத்தின் மீது இடித்தது. அப்போது எங்களுக்கு ஐவருக்கும் தேவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி என்ன செய்தால் தெரியுமா? தந்தை தான் குருடன் என்றால், தந்தை தான் பிறவி குருடன் என்றால் மகனான் குருடனே என்று கைத்தட்டி நகைத்தாள். அப்படி நகைத்த உடனே அன்றே கங்கணத்தை கட்டினான். துரியன் என்ன செய்தான் தெரியுமா? படுக்கின்ற பாயிலே பாம்பினை விட்டான். குளிக்கின்ற குளத்திலே ஊர் ஊசியை நாட்டினான். அப்படி எத்தனையோ இன்னல்களை கொடுத்தும் நாங்கள் ஐவர் ராஜாக்களும் இறக்கவில்லை. அப்படி இறக்கவில்லையே என்று இவர்களை எப்படியாவது நாம் கங்கணம் கட்டி இவர்களை அடிக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? அரைக்கால் ஒரு மாளிகை அமைத்தான். அந்த மாளிகைக்குள்ளே எங்கள் ஐவர் ராஜாக்களை வரவைத்தான். ஐவர் ராஜாக்களை வரவைத்து அவன் என்ன செய்தான்? ஜகனியின் துணை கொண்டு சூதாட்டத்தை என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய தர்மராஜாவை சூதாட்டத்திலே முற்பட்டார். அப்படி சூதாட்டத்திலே என்னுடைய அண்ணன் நாடு நகர் பொன் பொருள் அனைத்தையும் இழந்து விட்டார். இறுதியாக உன் இடத்தில் என்ன இருக்குது, என் இடத்தில் எதுவும் இல்லை என்று உரைத்தவுடன் ஜகுனி என்ன செய்தான்? அன்று கைத்தட்டி நகைத்தால்
அப்படி என்று சிறிதாக அவனுக்கு யோசனை ஊட்டினார். அப்படி யோசனை ஊட்டியுள்ளே உண்மைதான் மாமா. அன்றே நான் என்ன சொன்னேன், என்றாக இருந்தாலும் இந்த அவனை 56 தேச அதிகாரி அமைச்சர்களும் இருக்கின்ற வேளையிலே எப்போது என்னை கைத்தட்டி நிகித்தாலோ அவரை நான் மானபங்கம் செய்வேன் என்று அன்று கங்கணம் கட்டினேன். நல்ல வேலையில் யோசனை செய்தீர்கள் என்று அவன் யோசனை பிரகாரம் என்னுடைய மனைவியை நான் வைக்கின்றேன். ஒரு வேலை ஜெயித்து விட்டால் என்னுடைய அண்ணன் உரைக்க பந்தயத்திலே என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் தோத்து விட்டார். அப்படி தோத்தவுடன் அவனை 55 தேசம் அதிக துரியனை தவிர்த்து 56 தேசத்தில் 55 தேச அதி மன்னர்களும் இருக்கின்ற வேளையிலே துச்சாதனன் எங்கள் ஐவருக்கும் தேவியாக விளங்கக்கூடிய அழியா பத்தினியை துச்சாதனன் துயில் உரித்தான். அப்படி துயில் உரித்து இந்த நாடு இன்று முதல் எங்களுக்கே சொந்தம் என்று பஞ்ச பாண்டவர்கள் 13 ஆண்டு காடாள வேண்டும், இந்த துரிய நாடாள வேண்டும் அப்படி என்று உரைத்தான். நாங்களோ இப்போது 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது, 13ஆம் ஆண்டு எடுத்து அப்படி முடித்த உடனே என்னுடைய மாமா விளங்கக்கூடிய கோபால கண்ணனை அழைத்து கூறிவிட்டோம். கூறிவிட்டு கேட்டதற்கு தர்மனுக்கும் அவர்களுக்கு உரிய பங்கினை கொடுக்க முடியுமா என்று துணிநிலத்தில் என்னுடைய மாமா கேட்டதற்கு காடு பாண்டவன் காடு, நாடாண்ட நாடு துரியன் நாடு, நாடு குடிக்க மறுத்து விட்டார். துரியனிடத்தில் என்னுடைய மாமா என்ன கேட்டார், நாடுதான் கொடுக்கவில்லை, அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு வீடாவது கொடுக்கலாமா என்று மாமா கேட்டதற்கு அதற்கு என்ன செய்தான், நான் ஒரு பிடி மண்ணை கூட என்னுடைய நாட்டில் இருந்து தர மாட்டேன் என்று துரியன் உரைத்தார். அப்படி துரியன் உரைத்தவுடன் ஓடி வந்தார். மாமா என்ன நடந்தது என்று கேட்டதற்கு துரியன் ஒரு பிடி மண்ணையும் தரமாட்டேன் என்று உரைத்து விட்டான். அப்படி என்றால் என்ன செய்வது என்று உரை தெரியாமல் நாங்களோ திகைத்துக் கொண்டிருந்தோம். அந்த வேளையிலே மாமாவை யோசனை கேட்டு முதலில் உன்னுடைய அண்ணனிடத்தில் நான் கேட்க வேண்டும் என்று என் அண்ணனிடத்திலே கேட்டதற்கு துரியன் நாடு கொடுக்க மறுத்து விட்டார். ஆகையால் நாம் சமரைக்கு செல்ல வேண்டும். 18-18 நாள் பாரத போர் நடக்க வேண்டும். அந்த பாரத போரிலே எவன் ஒருவன் வெற்றி கொள்கிறானோ வெற்றி மடிந்து போக மீதம் இருப்பவன் இந்த நாட்டை ஆளட்டும் என்று மாமா தேதியை குறித்து விட்டார். அப்படி தேதி குறித்து ஆணையின்றோடு 16 நாள் சண்டை முடிந்து 17ஆம் நாள் சண்டை தொடங்கி விட்டது அல்லவா? அப்படி 17ஆம் நாள் சண்டையிலே என்ற தினத்திலே எனக்கு எதிரி அங்க தேச அதிபதி கர்ண மகாராஜனை என்னுடைய காண்டிபதத்தால் அவனை மாண்டு மடிய செய்ய வேண்டும். அப்படி நான் செய்ய வேண்டும் என்றால் மாமாவை துணை கொண்டு அல்லவா நான் போருக்கு செல்ல வேண்டும். தற்போது மாமாவாகிய கோபால கண்ணனை அழைத்து அந்த ரணகளத்திலே சென்று அந்த கண்ணனை மாண்டு மடிய செய்து இந்த நாட்டை நாங்களே சீரும் சிறப்பான மரச்சாட்சி செய்ய வேண்டும். மாமா இந்த அர்ஜுனனை வாழ்த்துங்கள் மாமா. நலமுண்டாகட்டும். எழுந்து அர்ஜுனா. மாமா சமரேகப்பட்டது 18 நாள் போரிலே இன்று 17வது நாள் போர். உண்மைதான் மாமா. 18 நாள் பாரத போரிலே 17ஆம் நாள் போராகப்பட்டது. இன்று எனக்கு எதிரி அந்த கர்ண மகாராஜனை கொல்ல வேண்டும் அல்லவா? ஆகையால் நான் எப்போதும் தங்கள் துணை இல்லாமல் செல்வது வழக்கம் அல்லவா? இப்போது உங்கள் துணை கொண்டு அந்த கர்ணனை நான் அழிக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான். இப்பொழுது செல்ல வேண்டும். ஆகட்டும், செல்ல ஆகட்டும்.